நேயர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே. நம்ம மகா பெரிவாளை பற்றி சொல்லலாம்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு குட்டி அனுபவம். ஒரு 98 வயசு பாட்டி. அந்த பாட்டி ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அந்த பாட்டிக்கு எந்தவித ஆசாபாசமும் கிடையாது. டெய்லி தினந்தோறும் மகா பெரிவாளை செவிச்சுட்டு கோவில் பிரகாரம் சுற்றிட்டு சந்தோஷமாக போயிடுவா. அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டுட்டு அதோடு இருப்பாள். அந்த பாட்டி ஒரு தடவை மகா பெரிவா இப்படி இப்படி அண்ணாந்து பார்த்தாலும் சரி, இல்லை அவரோட திருவடி பார்த்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு பாட்டி பார்க்காம இருக்க மாட்டாள். அப்போ வா வாமா அப்படின்னு கூப்பிட்றப்ப அம்மான்னு தான் சொல்லுவார். கூப்பிட்றப்ப உனக்கு என்ன வேணும் கேளேன், நானும் டெய்லி கேட்டுன்னு இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிறியே என்கிட்ட அப்படின்னு கேட்குறா பெரியவா. இந்த பாட்டி எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, உன்னோட அருள் இருந்தால் போதும், தினந்தோறும் பார்க்குற பாக்கியம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறா பாட்டியம்மா. இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்கவும் பக்கத்தில் இருந்த சிஷ்ய கொடிகள் எல்லா பேரும், என்ன பாட்டி வாயை கிளறாளே பெரியவா, எதுக்கு காரணம் இல்லாமல் இருக்காதே அப்படின்னு நினைக்கிறா. திருப்பி திருப்பி கேட்குறா பெரியவா, உனக்கு என்னமாவது ஆசை இருந்தால் சொல்லேன், நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கிறேனே, எனக்கு என்னமோ கேட்டுகிட்டே இருக்கேன் நானும், நீ சொல்லவே மாட்டேங்கிறியே, சரி நான் சொல்லவா, அப்போ உனக்கு ஆசை இருக்குல்ல அப்படிங்கிறா பெரியவா. கண்டிப்பாக எனக்கு ஆசை இருக்குது, நான் எப்படி இல்லைன்னு சொல்லலாம், ஆசை நிறைய இருக்குது அப்படிங்கிறா. யாருக்கும் எல்லா வித ஆசைகள் இருக்கும், பூர்த்தி பண்ணுறது நம்ம கடமை. அப்போ அந்த பாட்டி என்னமோ சொல்ல போகிறான்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் பாட்டி சொல்கிறது பத்ரிநாராயண பெருமாளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். இந்த இதில் முடியுமா, என்னால் முடியாது, நினைக்க தான் முடியும் அப்படிங்கிறா பாட்டியம்மா. ஆனால் பெரியவா நிறைவேற்றி கொடுத்துட்டா. பெரியவா உனக்கு என்ன பத்ரிநாராயண பெருமாளை தானே பார்க்கணும், இவ்வளோ தானே, நீ என்னமோ கேட்க போகிறேன்னு நினச்சேன், பாரு மேலே பார் அப்படிங்கிற. அந்த பத்ரிநாராயண பெருமாள் என்னென்ன நான் பார்த்ததில்லை, ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் பார்த்தவாளுக்கெல்லாம் என்னென்ன இருக்குமோ அதை அம்புட்டும் காட்சி கொடுத்தாராம். அப்போ இலந்த மரம் காமிச்சு கொடுத்துருக்கா. பாரு இது என்ன மரம்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு. இலந்த மரம் பெரியவா. இலந்த மரம் சமஸ்கிருதத்தில் என்னது அப்படின்னு பதரின்னு பேர். இப்போ பாரேன், அங்கே பாரு, நீ அண்ணாந்து பாரேன் பாட்டிம்மா, பாட்டி அப்படிங்கிறா எல்லா சிஷ்ய கொடிகளும். பெரியவா சொல்கிறா, அம்மா பாரேன், அண்ணாந்து பாரேன் அப்படிங்கிறா. பார்த்தா பத்ரிநாராயண பெருமாள் அப்படியே காட்சி கொடுக்குறாராம். ஆக நம்ம எங்கிருந்து என்ன, நம்ம உண்மையான தொண்டுக்கு என்றைக்குமே பெரியவா தேடி நம்மளுக்கு தரிசனம் பண்ணி கொடுப்பா. தொண்டனுக்கு தொண்டு செய்தால் கண்டிப்பாக. அதுவும் பெரியவானா போதும், அந்த பாட்டிக்கு அவ்வளோ ஒரு இது. அந்த தொண்டருக்கு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு நிறைவேற்றி கொடுக்குறா பாருங்க, அதான் நம்ம பெரியவா, கண்கண்ட தெய்வம். பார்த்தா பத்ரிநாராயண பெருமாள் சிரிச்ச முகமாக காட்சி கொடுக்குறாராம். அப்போ இந்த பாட்டிக்கு இதை விட என்ன வேணும், வயசு 90, கடைசி ஆசையும் பூர்த்தி ஆகிடுது, தினந்தோறும் பெரியவாளை பார்க்குறா, சந்தோஷமாக இருக்கா, இதை விட என்ன வேணும். இதுபோல் நம்மளுக்கும் கிடைக்கும் ஒரு நாள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவோம். சக்தி.